ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டெட்டு எக்ஸாமுக்கு உள்ள தமிழ் சப்ஜெக்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன் தமிழ் எழுத்துக்கள். தமிழ் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும். முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 எழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சார்பெழுத்து 10 வகைப்படும். அது என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரெழுப்படை, ஒற்றெழுப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10ம் சேர்ந்தது தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குற்றியலுகரம் 6 வகைப்படும். அந்த 6 வகை என்னன்னு பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இப்போ இதில் நம்ம எந்தெந்த எழுத்தை குறிக்குதுன்னு பார்க்கலாம். நெடில் தொடர் 2 எழுத்து சொற்களை தான் குறிக்கும். 2 எழுத்து சொற்கள் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பாகு, மாசு, பாடு, ஆறு, இது மாதிரி ஈரெழுத்து சொற்களை குறிக்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆயுத தொடர் குற்றியலுகரம்னா அக்கு, ஆயுத எழுத்து ஒன்று இல்லையா, அக்கு சேர்றது எல்லாமே ஆயுத எழுத்து கொண்டது. எஃகு, அது மாதிரி. அடுத்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னா உயிர்மை எழுத்து தொடர்ந்து வரும். உயிர்த்தொடருக்கு உயிர்மை எழுத்தும், வன்தொடருக்கு வல்லின மெய்யெழுத்தும், மென்தொடருக்கு மெல்லின மெய்யெழுத்தும். வல்லினம், மெல்லின, இடையினம்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் எல்லாத்துலேயுமே மெய்யெழுத்து தான் வரும். வல்லின எழுத்து, மெல்லின மெய்யெழுத்து, இடையின மெய்யெழுத்து எல்லாம் சேருது. அடுத்து குற்றியலிகரம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது தான். இது ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் லிகரம் தான் குற்றியலிகரம். இப்போ குற்றியலிகரத்தை எப்படி பிரித்து எழுதுறதுன்னு பார்க்கலாம். குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் இகரம், அதுதான் குற்றியலிகரம். ஐகார குறுக்கம் அது ஐ வகையை சேர்ந்தது. ஐ, கை, பை அந்த லைனில் சேர்ந்தது. ஐகார எழுத்து இவை தனித்து வரும் இடங்கள்லாம் 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு வையம், வை, ஐ, கை அந்த லைனில் வருது இல்லையா, வை, வையம். அடுத்தது சமையல், மை, அதுலேயும் ஐ லைனில் வருது, மை. பறவை, வை, அதுவும் ஐகார குறுக்கம் ஐ லைனில் குறிக்குது. அதான் சொல்கிறாங்க. ஐ என்னும் சொல்லின் முதலில் வரும்போது அரை மாத்திரையும், ஐ சொல்லில் இடையில் அல்லது இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். ஃபஸ்ட்டு முதல்ல வந்தால் அது அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்தது ஐ லைனில் சொல்லில் இடையிலையும் சரி இறுதியிலையும் சரி வந்தால் அது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். அடுத்து திருக்குறள். திருக்குறள் தந்த திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் என கூறுவர். இவரின் சிறப்பு பெயர்கள்: முதற் பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதார். இவர்களுடைய சிறப்பு பெயர்கள் இது 3ம் சொல்லுவாங்க. திருக்குறள். திருக்குறள் 3 பகுப்புகள் இருக்குது. என்னென்னா அறத்துப்பால், பொருட்பால், எண்பத்துப்பால். இது 3 பகுப்புகளும் உடையதான் திருக்குறள். இதில் அறம் 38, அறம்னா அறத்துப்பால், பொருட்பால் 70, இன்பனா எண்பத்துப்பால் 25 என மொத்தம் 133 அதிகாரங்கள் உள்ளன. இந்த அதிகாரத்துக்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்கள் உள்ளன. இதற்கு முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் இதற்கு உள்ளது. திருக்குறளில் முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி போன்ற பிற பெயர்களும் இதுக்கு உள்ளது. சீவக சிந்தாமணியின் சிறப்பு பெயர்கள்: மனநூல், முக்தி நூல், முடிநூல். இது 3மே சீவக சிந்தாமணியோட சிறப்பு பெயர்கள். நம்ம இப்படி மாற்றி கொஸ்டின் கேட்பாங்க. முடிநூல் என்னோட பெயர் அப்படின்னு நம்ம சீவக சிந்தாமணி எழுதிக்கலாம். அகலகவி என குறிப்பிடப்படும் நூல் குண்டலகேசி.
காந்தியடிகள் சமணத்துறவியும் மாதவி ஆடலரசி மாதரி மாநாய்கனின் மகள் கண்ணகி ஆயர்குல மூதாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் செல்வத்தின் பெருமையை குறிப்பிடும் நூல் வளையாபதி. நரிவிருத்தம் என்ற நூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இப்படி கேட்பாங்க, திருத்தக்க தேவர் என்ற நூலை இயற்றியவர் அப்படின்னாலும் கேட்பாங்க. நம்ம வந்து நரிவிருத்தம் அப்படின்னும் ஆன்சர் பண்ணலாம். மாற்றியும் கேட்குற வாய்ப்பு இருக்குது. சிந்தாமணி என்பதன் இன்னொரு பெயர் ஒளி குன்றாத மணி. மணிமேகலை அமுத சுரப்பியை பெற உதவியவர் தீபதிலகை. செவ்வாய் என்று சிறப்பிக்கப்படுபவள் காந்தர்வ தந்தை. செவ்வாய் என்று சிறப்பிக்கப்படுபவள் காந்தர்வ தந்தை. சிலப்பதிகாரத்தில் பாடல் அடிகள் என்னென்னா மொத்தம் 5001 இருக்குது. அதில் வந்து மணிமேகலை 4755 பாடல் அடிகளும், சீவக சிந்தாமணி 3145 பாடல் அடிகளும், வளையாபதி 72 பாடல் அடிகளும், குண்டலகேசி 25 பாடல் அடிகளும் கொண்டது. காப்பியம் என்பதன் வடமொழி சொல்லின் திரிபு காவியம். இளங்கோவடிகளின் சமயம் சமண சமயம். இளங்கோவடிகளின் சமயம் என்னன்னா சமண சமயம். சீத்தலை சாத்தனார் நாதகுத்தனார் 2 பேருமே வந்து பௌத்த சமயம் சேர்ந்தது. இளங்கோவடிகள் திருத்தக்க தேவர் வளையாபதி இவங்க 3 பேரும் சமண சமயத்தை சேர்ந்தவங்க. சிலப்பதிகாரத்தின் காண்டங்கள் 3, காதை வந்து 30. அதே மாதிரி மணிமேகலையோட காண்டங்களும் 3, காதை 30. அந்த 3 காண்டங்கள் என்னென்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். புகார் காண்டம் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவங்க. மதுரை காண்டம் வந்து பாண்டிய நாடு. வஞ்சி காண்டம் வந்து சேர நாடு சொல்கிறாங்க. அடுத்தது சீவக சிந்தாமணியின் இளம்பகம் 13 இருக்குது. ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொடரை முதலில் கூறியவர் மயிலைநாதர். அதே மாதிரி ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற உட்பெயர் கந்தப்ப தேசிகர். சிலப்பதிகாரத்தின் அரும்பதங்களுக்கு உரை கண்டவர் அரும்பத உரைக்காரர். சிலப்பதிகாரத்தின் அரும்பதங்களுக்கு உரை கண்டவர் அரும்பத உரைக்காரர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேனும் சிலப்பதிகாரம் என டேஷ் பாடினார். கவிமணி பாடினார். உலகில் முதலில் தோன்றிய பெண் துறவி யார்னா மணிமேகலை. மணிமேகலையின் தோழி சுதமதி. கண்ணகிக்கு கோவில் கட்டியவன் யார்? சேரன் செங்குட்டுவன். சிலப்பதிகார கதையின் உருவம் இசை நாடகம் ஆகும். வளையாபதியின் மூல நூல் என்ன அப்படின்னா வைசீக புராணம். மலைவாழ் மக்கள் முதலில் வந்து எங்கே இருந்தாங்கன்னா வேங்கை மரத்தின் கீழே கண்ணகி சிலையை வைத்திருந்தாங்க. சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை நீலகேசி கவிதை நூல். கண்ணகி கோவில் அமைந்துள்ள இடம் என்னன்னா திருவஞ்சிக்களம். சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னா நாச்சினார் கிணியர். இந்திர விழா குறித்து கூறும் நூல் சிலப்பதிகாரம். தேங்க்யூ.